இன்று செப்டம்பர் 4 உலக பாலியல் நல தினம். பாலியல் பற்றிய விழிப்புணர்வு, அதைத் தொடர்ந்து ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினம் வருது. இரண்டையும் இணைத்து பாலியல் நல கண்காட்சி, அதோட ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சி இரண்டும் சென்னையில் உள்ள டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டல் வடபழனியில் இருக்கக்கூடிய நம்பர் 57 நூறடி சாலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் 5 நாட்கள் தொடர்ந்து நடக்குது. செப்டம்பர் 4, செப்டம்பர் 5, 6, 7, 8 ஞாயிறு இரவு 8 மணி வரைக்கும் நடக்கும். இலவசம். காலை 7 முதல் இரவு 8 மணி வரைக்கும் முழுமையாக இருக்கும். மருத்துவர்கள் அவங்க வர்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. ஏதாவது கவுன்சிலிங், இதை பற்றி பேசணும், குழந்தையின்மை அல்லது ஆண்மை குறைவு, பாலியல் பிரச்சனைகள், அதே மாதிரி மூட்டு பிரச்சனைகள், ஆர்த்தோ, அழகியல், பாலியல், நரம்பியல், எலும்பியல், இப்படி இந்த விஷயங்கள் சம்பந்தமாக, அதை தவிர ஸ்டெம் செல் பற்றிய பல்வேறு கருத்துக்கள், இதை பற்றி அவங்களுக்கு ஏதாவது தெளிவு வேணும், யாராருக்கெல்லாம் ஸ்டெம் செல் பயன்படணும்னு தெரியணும் அப்படின்றவங்க இந்த கண்காட்சிக்கு வந்து தெரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது, ஒரு விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய பாய்ச்சல் இது. எதிர்காலத்தில் 2 விஷயந்தான். ஒன்று வந்து ஸ்டெம் செல், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த 2 தான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. அதில் ஒரு துறை தான் இந்த ஸ்டெம் செல். இதில் பல்வேறு புதிய சிகிச்சை முறைகள் மாறி இருக்கு. வர்றவங்க வந்து இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். சாதாரண மக்கள் வந்து இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, வர்றவங்களுக்கு ஒரு 4000 அளவுக்கான ரூபாய்க்கான சில டெஸ்ட்டுகள் இலவசமாக பண்ணப்படும். மருத்துவர்களுடைய கவுன்சிலிங், எக்ஸ்பர்ட்டோட கவுன்சிலிங் இலவசம். 11 மணிக்கு தொடங்க வேண்டிய ஒரு நிகழ்வு என்னுடைய தாமதத்தினால் இன்றைய தினம் மாண்புமிகு இளைஞர் நலன் அமைச்சர் அவர்கள் சென்னை மாநகராட்சியிலே மழையை எதிர்கொள்வதற்கான பணிகளுடைய மீளாய்வு கூட்டம், ரெவ்யூ மீட்டிங் ஏற்பாடு செய்திருந்தால் அங்கே சென்று விட்டு இங்கு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. உங்கள் அனைவரிடமும் நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். As my sister has rightly pointed out, அவங்க சொன்ன மாதிரி இந்த நாள் ஆகாஷ் ஃபெர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் காமராஜ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மென்ஸ் ஹெல்த், இந்த மருத்துவமனையினுடைய ஒரு சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டிய நாள். ஏனென்றால் தங்கை சொன்னதை போல எது மருத்துவத்துறையிலே முதலில் நிகழ்ந்தாலும், எந்த முக்கியமான கண்டுபிடிப்பு என்றாலும் அதை தன்னுடைய மருத்துவமனையில் டாக்டர் ஜெயராணி ஆகட்டும், டாக்டர் காமராஜ் ஆகட்டும், நிவேதா ஆகட்டும் முதலில் கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்போடு இருப்பவர்கள். MP என்று சொன்னார்கள், நான் விருதுநகரை சார்ந்தவள் என்று சொன்னார்கள். ஒன்னு அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. அவங்களும் நானும் ஸ்கூல்ல எனக்கு அவங்க வந்து தங்கச்சி 1 year ஜூனியர், அதனாலதான் 50 வருஷமா தெரியும்னு சொன்னாங்க. சத்திரிய மகளிர் மேல்நிலை பள்ளியில 2 பேரும் படிச்சோம். That's why she is a family to me. என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தி என் சகோதரி. இது மாதிரியான மிக மிக புதுமையான விஷயங்கள் மருத்துவ உலகிற்கு மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான விஷயங்களை அறிமுகப்படுத்தும் பொழுதெல்லாம் அக்காவை வைத்து துவங்குவது என்பது அவளுக்கு மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒன்று. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மிக முக்கியமான எக்ஸிபிஷனை துவங்கி வைப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கீழே அவர்கள் ஸ்டெம் செல் தெரப்பி என்றால் என்ன, மிக முக்கியமாக செக்ஷுவல் ஹெல்த் என்றால் என்ன என்பது குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வைத்திருந்த அந்த பதாகைகளை, போட்டோகிராஃப்ஸ் எல்லாவற்றையும் நான் பார்வையிட்டேன். இப்போ ஸ்டெம் செல் தெரப்பி ஐ டிட் a little bit of research. ஆனா எனக்கே இவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் புதுமையா இருந்தது. ஸ்டெம் செல் தெரப்பி அண்ட் செக்ஷுவல் ஹெல்த்ல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா the progress in stem cell research has been remarkable. As of 2024, 1500க்கு மேற்பட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து உலகளாவிய அளவிலே இதிலே நடந்திருக்கின்றது. மிக முக்கியமா இது எதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னா, நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் சச் அஸ் பார்க்கின்சன்ஸ் அண்ட் அல்சைமர்ஸ்க்கு இந்த ரீஜெனரேட்டிவ் தெரப்பி உதவி பண்ணுதுன்னு நான் படித்தேன்.
The global stem cell therapy market is projected to reach approximately $21 billion by 2025. அந்த அளவிற்கு உலக அளவிலே மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக இது திகழ்கின்றது. நம்ம நாடும் இந்த துறையில மிக முக்கியமான விஷயங்களை செய்திருக்கின்றது. மிக மிக குறிப்பா இந்த செக்ஷுவல் ஹெல்த் பத்தி பேசுறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒரு டேபு, அதை பத்தி பொதுவெளியில பேசக்கூடாது, இப்படியெல்லாம் இருந்த கருத்துக்களை எல்லாம் முதலில் உடைத்து இது குறித்து ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்வது அவசியம். செக்ஷுவல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லைக் மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் என்றெல்லாம் சொன்னவர் நம்முடைய சகோதரர் டாக்டர் காமராஜ் தான். அதுக்காக அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப மிக முக்கியமான விஷயங்களை பொதுமக்களுக்கு அணுகுகின்ற வகையில நீங்க பார்த்திருப்பீங்க. அவரை கேள்விகள் கேட்பதும் அது குறித்த ஒரு புரிதலை உருவாக்குவதும். So recent studies indicate that approximately 60% of adolescents in India lack access to proper sexual health education. அப்போ இந்த மருத்துவமனை இவர்கள் இருவரும் செய்கின்ற சேவை எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப தமிழ்நாடை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையின் கீழ் the state government has taken many key initiatives இந்த மாதிரி pressing issues-அ address பண்றதுக்கு. மிக குறிப்பா in the realm of stem cell research, Tamil Nadu has made substantial investments in developing research infrastructure. முக்கியமா தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் தமிழ்நாடு பயோடெக்னாலஜி இனிஷியேட்டிவ் வந்து இதுல ரொம்ப முக்கியமான பங்கு வைத்திருக்கு. நம்மளுடைய ஸ்டேட் ஹேஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்டெம் செல் ரிசர்ச் சென்டர்ஸ். குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு ஸ்டெம் செல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அது மூலமா இது பத்தின நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம நம்ம அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பில் செய்துட்டு வருது. மிக முக்கியமா நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலமா செட்டிங் அப் எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். இந்த துறையில எத்திக்கலா, அதாவது ஒரு அறம் சார்ந்த விழுமியங்களோடு எத்திக்கலா கைட்லைன்ஸை வச்சிருக்கிறது நம்ம கவர்மெண்ட் ஒண்ணுதான். ஹெல்த்ல தமிழ்நாடு வந்து ரொம்ப மிகச்சிறந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம். அது வேர்ல்ட் பேங்கோட சப்போர்ட்டோட பண்ணிருக்கோம். இப்போ இவ்வளவு தமிழ்நாட்டுல இந்த ஸ்டெம் செல் தெரப்பிக்கு, செக்ஷுவல் ஹெல்த்துக்கு ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் நிலவரப்போ, மருத்துவர்கள் இவர்களை போல 2 மருத்துவர்கள், இளைய மருத்துவர் நிவேதா, தம்பி, இவங்கெல்லாம் இதை முன்னெடுத்துட்டு போறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நானே இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டது, நான் இவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்டெம் செல் கொடுக்கறதுன்னா அது பிளசண்டா, நம்ம தாய்மார்கள் கருவுற்ற அந்த இடத்துல அந்த கொடியில இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் அவங்க சொன்னாங்க அது ஃபேட்ல இருந்து எடுக்கலாம். இட் இஸ் யூஸ்ட் ஈவன் ஃபார் knee surgery. இட் இஸ் யூஸ்ட் ஈவன் டு ரீஜெனரேட் யுவர் ஏஜிங் ப்ராசஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு இங்கே வந்தவுடன் தெரிந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்ப பொதுமக்களுக்கு இது எவ்வளவு முக்கியமான கான்ஃபரன்ஸ் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். மிக முக்கியமா நான் டாக்டர் ஜெயராணிட்ட, டாக்டர் காமராஜிட்ட எப்பவுமே வியந்து பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேரும் தேக்கம் இல்லாமல் மருத்துவத்துறையில் எப்பொழுதும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருப்பார்கள். என்ன புதுசா வருது இந்த இதுல, இப்ப ஸ்டெம் செல்ல என்ன புதுசா வருது, அத உடனே இந்தியால வந்திருக்கோ இல்லையோ, அல்லது சென்னையில வந்திருக்கோ இல்லையோ, ஆகாஷ் மருத்துவமனையில உடனே கொண்டு வரணும். சோ அந்த ஒரு ஃபயர் அண்ட் பேஷன் தான் என்னுடைய தங்கைட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எதையுமே திட்டமிடலோட மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இனிஷியேட்டிவா செய்யறது வழக்கம். ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட வருடங்களுக்கு ஒரு 4 கான்ஃபரன்சஸ், இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், அவேர்னஸ் ஆவது இவங்க பண்ணிடுவாங்க, கப்புள் 2 பேரும் சேர்ந்து. போன வருஷம் கூட நான் அப்படி ஒரு பெரிய 2 days டாக்டர் கான்ஃபரன்ஸ், ஷி வாஸ் வெரி வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் தட், அதில் வந்திருந்தேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக என் தொகுதியிலே இருக்கின்ற இந்த மருத்துவமனையில் இன்றைக்கு இந்த கண்காட்சியை துவங்கி வைப்பதில் மகிழ்ச்சி என்றாலும், என்னுடைய உடன்பிறவா சகோதரியாக ஜெயாவினுடைய இந்த மிகப்பெரிய முயற்சிக்கு நானும் பங்கு பெற்று இதிலே துவங்கி வைப்பது மிகுந்த